ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் தம் பிரியாணி வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிரியாணி செய்ய ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கரண்டி நெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நெய்யும் காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை 2 ஏலக்காய், சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை, லவங்கம், மராட்டி மூக்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியிட்டோம், நல்லா வாசம் வரும். அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். நான் இன்றைக்கி 1 கிலோ அரிசி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த 1 கிலோ அரிசிக்கு தான் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு 10 பல்லு முந்திரி உடைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும், நல்லா பொன்னிறமாகணும். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புதினா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி பழம், பெரிய தக்காளி பழம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி பழம் 3 எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக மசாலா செலவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்க்குறேன். அடுத்ததாக பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா நான் வீட்டிலேயே அரைச்சதை ஆட் பண்ணுறேன். கடையில் வாங்குறதை விட வீட்டிலேயே அரைச்சது போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒன்றும் இல்லை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன். 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. மட்டன் பிரியாணியாக இருந்தால் 1 கிலோ அரிசிக்கு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் பிரியாணியாக இருந்தால் 1 கிலோ அரிசிக்கு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு சிக்கன் சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இப்போது அதை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வரட்டும். சிக்கன் 5 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நான் இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே போல் பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1 கப்புக்கு 1/2 கப் சேர்த்துக்கோங்க.
நார்மல் ரைஸாக இருந்தால் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் வந்துட்டு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் வந்து 2 கப் அளவு எடுத்திருக்கேன். இப்போ நான் இந்த கப்பில் வந்து 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி, டோட்டலாக 3 கப் அளவு தண்ணி சேர்க்க போகிறேன். ஆல்ரெடி 1 கப் அளவு வந்து தண்ணி வந்து இந்த சிக்கன்லேயே இருக்குது. அதனால் இப்போ நான் 2 கப் மட்டும் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணியோட அளவு மட்டும் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி விட்டுருங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ அடுத்ததாக அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. நல்லா 4-5 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டிடுங்க. இப்போ அரிசி வந்து இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மேலே லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும். அப்போ தான் சாதத்தை வெந்த உடனே கரெக்டாக இருக்கும். அப்படி பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மேலே கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அரிசி வந்து ஒரு 3/4 வாசி நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். பிரியாணிக்கு தண்ணியில் நல்லா சுண்டிடுச்சு. அரிசியும் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பாதம் வெந்துருச்சு. இப்போ மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. அரிசி உடையாமல் மெதுவாக கிளறி விடுங்க. தண்ணி எதுவும் இல்லை, எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு. இப்போ தம் போட்டுக்கலாம். இப்போ பிரியாணி வந்து சமமாக பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இலை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு வாழை இலையை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நம்மக்கிட்ட வந்து நெருப்பு இருந்துச்சுன்னா நம்ம நெருப்பு கூட போட்டுக்கலாம். நெருப்பு இல்லைன்னா நம்ம வந்துட்டு அடியில் வந்து தோசைக்கல் வச்சு மேலே வந்து வெயிட்டான ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விடுங்க. தட்டு வச்சுட்டேன். இப்போ பிரியாணி இறக்கிட்டு அடியில் வந்து தோசைக்கல் வச்சுக்கலாம். தம் போட நான்ஸ்டிக் தோசைக்கல் யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பழைய இரும்பு தோசைக்கல் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை வந்து மீடியமில் வச்சு தோசைக்கல் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி தூக்கி வச்சுட்டேன். இப்போ பிரியாணி மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி மேலே வச்சுட்டேன். நல்லா வெயிட்டான பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன். இப்போ இதே போல் ஒரு 20 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பிரியாணி எடுத்துடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் தம்மில் விட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் விட்டு எடுத்துட்டேன். இப்போ எடுத்து பார்க்கலாம். ரைஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ கரண்டி வச்சு மெதுவாக கிளறி விடுங்க. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப டேஸ்டான சிக்கன் தம் பிரியாணி ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.